ஆறாவது பாயிண்ட், யூ ஃபர்கிவ் ஈவன் வென் இட் ஹர்ட்ஸ். அதாவது எந்த கிரட்ஜுமே வச்சுக்க மாட்டீங்க. வெஞ்சன்ஸ் உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. ஓகேப்பா பண்ணிட்டியா, ஏமாத்திட்டு போ, சந்தோஷமா இரு, வர காசு வச்சு நிம்மதியாக வாழு, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதோட அதிகமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. இந்த டைம் தான் உங்களுக்கு வேல்யூன்றது தெரியும். தேவையில்லாமல் நெகட்டிவ் பீப்புளுக்கு எனர்ஜியை கொடுத்து உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏழாவது பாயிண்ட், யூ ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி மார்னிங்ஸ். அதாவது நீங்கள் எந்திரிக்கும் போதே ஒரு கிரேட்ஃபுல்னஸோட எந்திரிப்பீங்க. இந்த மார்னிங் வந்து ஒரு டே வந்து புதுசாக பார்ப்பீங்க, ஒரு கிஃப்ட் மாதிரி பார்ப்பீங்க. உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அதாவது ஒரு புதுப்பேட்டையில் ஒரு சாங் இருக்குது, அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் விடியல் கண் பார்த்தால் அது புதையல். அந்த சாங் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப நல்ல சாங்கு. அது மாதிரி தான் நீங்கள் வாழ்வீங்க, ஜாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட், உங்களுக்கு கிளியராக தெரியும் சக்ஸஸ் வந்து மைண்டில் இருக்குது, காசில் இல்லை அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் நிறைய காசை வச்சுக்கணுன்ற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டீங்க. நிம்மதியான மைண்டு வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதுக்கு என்ன பண்ணணுன்ற மைண்ட் செட்டோடையே ப்ரொசீட் பண்ணுவீங்க. இது சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு ஒன் ஆஃப் தி பேசிக் குவாலிட்டி. 9th பாயிண்ட் வந்து, யூ ஹாவ் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. அதாவது எதை பற்றியுமே கவலைப்படாமல், ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக நடந்தாலும் சரி அதை பற்றி ஃபீலே பண்ணாமல், ஓகே நம்ம ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை திட்டினாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போடா, நிம்மதியாக இருந்துட்டு போ, திட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீ விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தேவையில்லாமல் ஒருத்தன் குலைக்கும் போது திருப்பி நம்ம குலைக்க மாட்டோன்றது தெரியும். சூரியன் என்றைக்குமே அது வாட்டில் இருக்கும், நான் இதான் அதை பார்த்து குலைக்கும். நம்ம வந்து நம்மளை பார்த்து நம்மளோட லைட்டை வந்து ஒருத்தங்க டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் தட் வி ஆர் ஆல்ரெடி ஷைனிங்னு அர்த்தம். 10வது பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்டு, யுவர் கோல் பிகம்ஸ் யுவர் என்டர்டைன்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க, உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட கோலை நீங்கள் சேஸ் பண்ணும்போதோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு மற்ற என்டர்டைன்மெண்ட் என்றைக்குமே தேவைப்பட்டதே இல்லை, தேவையும் படாது. இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்ல ஒரு 5 பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் சக்ஸஸை நோக்கி போறீங்கலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மீதி பாயிண்ட்ஸையும் வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறது திஸ் வெங்கட் சக்திவேல் சைனிங் ஆஃப். Bye. Stay tuned. Stay subscribed to the 33 Degree Show.